திருமணமாகி 1 மாசம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள இந்த வீட்டோட அரசி யாருங்கிறது அவளுக்கும் புரிஞ்சிட்டு. அது அவளோட அண்ணி கௌரி தான். கௌரி அண்ணியை பார்க்கும்போதே நிலாவுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா அவங்களோட கூர்மையான பார்வையும் இறுக்கமான மௌனமும் தான். காலேஜ் முடிச்ச பொண்ணு வீட்டு வேலை செய்யுமான்னு தெரியலையே, அப்புறம் ஆகாஷ் உன்னோட விருப்பம் அப்படின்னு கௌரி சொன்ன முதல் வார்த்தையே நிலாவோட நெஞ்சிலையும் முள்ள தான் தச்சிச்சு. நிலாவோட கணவன் தான் ஆகாஷ். அவன் ரொம்ப அமைதியானவன். அவனோட அண்ணன் மறைஞ்ச பிறகு அவனோட அண்ணி தான் இந்த வீட்டோட தூணுங்கிறது அவனுக்கும் தெரியும். நிலா, அண்ணி பேசுறத மனசுல வச்சிக்காத. அவங்க மனசுல ஈரம் இருக்கு, ஆனா அது வெளியே தெரியாதுன்னு சமாதானமும் செய்வான். ஆனா நிலாவிற்கு அது புரியாத புதிராவே இருந்துச்சு. மறுநாள் காலையில நிலாவும் ஆசையா பொங்கல் செஞ்சு டைனிங் டேபிளையும் வச்சான். கௌரி அண்ணி வந்து ஒரு வாய் சாப்பிட்டாங்க. நிலா அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நல்லா இருக்குன்ற வார்த்தை கூட வராதான்னு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்புறம் அடுப்படியில சிந்தி இருக்கிற எண்ணெயை தொடச்சிரு, எனக்கு அசுத்தம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேகமா நகர்ந்தாங்க கௌரி அண்ணி. நிலாவுக்கு அழுகையே வந்துட்டு. அவ தன்னோட தோழிட்டையும் ஃபோன்லையும் புலம்புனான். எடி, எங்க அண்ணி மனுஷியே இல்லை தெரியுமா, எப்பவும் ஒரே சிடுசிடுன்னு சிடுமூஞ்சித்தனம். நான் என்ன செஞ்சாலும் தப்பு தான் சொல்றாங்க. ஒரு மத்தியான நேரத்துல கௌரி அண்ணி வெளியே போயிருந்த நேரத்துல நிலாவும் வீட்டை சுத்தம் செஞ்சிட்டு இருந்தா. தற்செயலா அண்ணியோட அரை கதவும் பாதி திறந்திருந்துச்சு. உள்ள நுழையக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு ஆர்வம் அவளையும் தூண்டுச்சு. அறையோட அலமாரியில ஒரு பழைய மரப்பெட்டி இருந்துச்சு. அதுல கௌரி அண்ணியோட திருமண புகைப்படமும் இருந்துச்சு. அதுல இருந்த கௌரி இப்ப இருக்கிறவங்க மாதிரி இல்லை. நல்ல மல்லிகைப்பூ வச்சு முக நிறைய புன்னகையோட அண்ணனோட தோல் மேல சாஞ்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரி அண்ணியா இது அப்படின்னு நிலாவும் வியந்துகிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பின்னால இருந்து காலடி சத்தமும் கேட்டுச்சு. உன்னை யார் என்னோட ரூமுக்கு வர சொன்னது? கௌரியோட குரல் இடியா ஒழிச்சிச்சு. கௌரியோட கண்கள் கோபத்திலையும் சிவந்திருந்துச்சு. நிலா கையில இருந்த அந்த புகைப்படத்தை இழுத்தப்போ அது தவறி கீழே விழுந்து கண்ணாடியும் நொறுங்குச்சு. கௌரியும் கோபத்தோட வெளியே போ, இப்பவே வெளியே போன்னு கத்துனான். நிலாவும் நடுங்கிக்கிட்டே வெளியே ஓடனான். அன்னைக்கு நைட்டுல இருந்து கௌரியோட அறையில அமைதியான சத்தம் தான் இருந்துச்சு. 2 நாள் யார்கிட்டையும் பேசாம கௌரி அண்ணியும் மௌன விரதம் இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகாஷும் வெளியூர் போயிருந்தான். நள்ளிரவு 2 மணி இருக்கும். நிலாவுக்கு திடீர்னு மூச்சு அடைப்பது போன்ற உணர்வும் ஏற்பட்டுச்சு. ஆஸ்துமா அலர்ஜியும் அவளை சுருட்டியும் போட்டுச்சு. மூச்சு விட முடியாம தவிச்ச நிலாவும் கட்டல இருந்து கீழே விழுந்தா. கையில் இருந்த தண்ணி செம்பும் கீழே விழுந்து பலத்த சத்தமும் போட்டுச்சு. அடுத்த வினாடி கதவும் திறக்கப்பட்டுச்சு. கௌரி அண்ணி வேகமா ஓடி வந்தாங்க. நிலாவோட நிலைமைய பார்த்ததும் அவங்க முகமே வெளியே போயிட்டு, நிலா நிலா என்னாச்சு அப்படின்னு அவங்க பதறவும் இல்லை. நிலாவோட இன்ஹேலரை தேடி எடுத்து கொடுத்தாங்க. அது காலியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல நிலாவோட கண்களும் அப்படியே மூட தொடங்குச்சு. கௌரி அண்ணி யோசிக்கவும் இல்லை, அக்கம் பக்கத்தினரை எழுப்பவும் இல்லை. ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நிலாவையும் கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போனாங்க. டாக்டரும் நிலாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தாங்க. வெளியே கௌரி ஒரு சிலையா உட்கார்ந்துருந்தாங்க. விடியற் காலையில நிலா கண் விழிச்சப்போ அவ பக்கத்துல கௌரி அண்ணியை அமர்ந்திருந்தாங்க. அவங்க கண்கள் அழுது வீங்கி போய் இருந்துச்சு. நிலா மெல்ல பேசவும் முயன்றா, அண்ணின்னு. கௌரி நிலாவோட வாயையும் மூடினாங்க. பேசாத நிலா, என்ன மன்னிச்சிரு. அந்த போட்டோ உடைஞ்சதுல இருந்த கோபத்துல உங்ககிட்ட சரியா பேசாம இருந்துட்டேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் மறுபடியும் ஒரு உயிரை இழந்துட்டேன்னு என்னால தாங்கி கொள்ளவே முடியாது. அண்ணி, உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? கௌரி நிலாவோட தலையையும் வருடுனாங்க. உன் மேல கோபம் இல்லை நிலா, என் விதி மேலதான் எனக்கு கோபம். நான் யாரை அதிகமா நேசிக்கிறேனோ அவங்க எல்லாம் என்னைய விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் யாருக்கிட்டையும் அன்பு காட்டக்கூடாதுன்னு ஒரு சிடுமுஞ்சி வேஷம் போட்டேன். ஆனா நேத்து நீ மூச்சு திணறி தொலைச்சப்போ என் உயிரே போயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த வீட்டுல சிடுமூஞ்சி அண்ணி மறைஞ்சியும் போனாங்க. இப்போ கௌரி அண்ணி நிலாவுக்கு சமையலும் கத்து கொடுக்குறாங்க. நிலா அண்ணியோட முகத்துல சிரிப்பையும் வரவழைக்கிறா. அன்புங்கிறது எப்பவும் மென்மையா இருப்பதில்லை. சில நேரங்கள்ல அது ஒரு கவசத்தை போட்டுட்டு தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். அதை உடைக்க தேவைப்படுறது ஒரு சின்ன அக்கறை மட்டும்தான்.